ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் ஐபிஓஎஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க, சரியா? இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கீழே மென்ஷன் ஆகிருக்கும். இடிஎஃப், ஸ்டாக் எஸ்ஐபி அண்ட் ஐபிஓ, பே லேட்டர்னு இருக்கும். நீங்கள் ஐபிஓ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ்லேயே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் அப்கமிங் இருக்கும். ஸோ ஓப்பனில் என்னென்ன ஐபிஓஸ் இருக்கோ 7 ஐபிஓஸ் காட்டும். எஸ்எம்இ இருக்கும், மெயின் போர்டு இருக்கும். எஸ்எம்இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். 1 லட்சம் 2 லட்சம்னா அதை விட்டுருங்க, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இண்டோ கல்ஃப் கிராப் சயின்சஸ் லிமிடெட் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடும். நம்ம வந்து ரீட்டெயில் தான். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ரைஸ் ரேஞ்சு, லாட் சைஸ் எவ்வளோ எல்லாமே இருக்கும். பிட்டிங் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலான்னு கேட்குறாங்க. மினிமம் 14,175, மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,94,805 கொடுத்துருக்காங்க. 13 லாட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். நான் வந்து 1 லாட் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அலாட்மெண்ட் எப்போ, லிஸ்ட் ஆகிறது எப்போ. லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி தான் உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் இருக்கும். எல்லா டேட்டாவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ப்ராசஸ் சொல்கிறேன். கம்பெனி பற்றி ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பேஜில் யூபிஐ ஐடி கொடுக்கணும். உங்கள் யூபிஐ ஐடியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், என்டர் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு அப்ளை ஃபார் ஐபிஓ கீழே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இப்போ என்ன ஆகுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஆப்பில் வந்து ரெக்வஸ்ட் வரும். இந்த 14,000 நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யூபிஐ பின்னை கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதில் சொன்ன மாதிரி எந்த டேட்டில் க்ளோஸ் ஆகுமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ அலாட்மெண்ட் டேட் வரும். அலாட்மெண்ட் ஆயிடுச்சான்னு நீங்கள் எதை வெப்சைட்டில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூஸில் வந்து வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க எங்கே போய் செக் பண்ணணுன்னு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அலாட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி உங்கள் ஷேர்ஸ் வந்து வந்துடும். 10%, 20%, 30% ப்ராஃபிட்டில் வந்து மேலே லிஸ்ட் ஆகும். நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து கீழேயும் லிஸ்ட் ஆகும். அதனால தான் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டில் வரும்போது டக்குன்னு நீங்கள் செல் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.